the problem on a uniform ladder AB rests against a smooth wall at B. Now upon ground at A, boy's weight is twice that of the ladder. Ladder உடைய weight எவ்வளவு இருக்கோ அதை விட அப்படியே டபுளா இருக்கு ஒரு பையனுடைய weight. அவன் வந்து அந்த ஏரியில ஏறுறான். Prove that the force of friction when he is at the top of the ladder, அவன் வந்து டாப்ல இருக்கிறப்ப அந்த லேடர்ல டாப்ல இருக்கிறப்ப is 5 times as great as when he is at the bottom. பாட்டம்ல இருக்கிறப்ப ஒரு ஃபிரிக்ஷன் லெவல் இருக்கும், டாப்ல இருக்கிறப்ப ஒரு ஃபிரிக்ஷன் லெவல் இருக்கும். இந்த ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும், எவ்வளவு வேரியேஷன் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் போட்டுக்கோங்க. டயகிராம் போடுறப்போ அந்த ஏபியா யூனிஃபார்ம் லேடர். ஸ்மூத் வால் அட் பி, இதுதான் வால் at B, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் A. ஏதோ ஒரு ஆங்கிள் தான் கண்டிப்பா இருக்கும் கிரவுண்டுக்கும் இத தீட்டா. But weight is twice as the ladder. லேடருக்கு ஒரு weight கண்டிப்பா இருக்கும். இதுதான் லேடர். எப்பவுமே இந்த லேடரோட இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து சென்டர்ல தான் இருக்கும். இது W. எப்பவுமே வெயிட் வந்து வெர்டிகல் டவுன்வர்ட்ஸ்ல தான் ஆக்ட் பண்ணும். இந்த பாயிண்ட்ல A B இது C, இது வந்து D, இது வந்து O. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாயோடைய weight வந்து ஏணியோட weight விட டபுள் 2W. இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம் 2W. வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இங்க? ஃபிரிக்ஷன்ஸ் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஃபிரிக்ஷன்ங்கறப்போ இப்போ ஏணி இப்படி இருக்கு, இந்த மாதிரி தான் ஸ்லிப் ஆகும். ஸோ அப்வர்ட்ஸ்ல ஒரு ஃபிரிக்ஷன் லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ Bங்கிறது இங்க F B அப்படின்னு வெச்சு இதுல இப்படி ஸ்லிப் ஆகுறப்ப இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு F1 ன்னு வெச்சுக்க. FA ன்னு வெச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. F1 எப்பவுமே நம்ம வந்து ஒரு இது படிச்சிருப்போம், நார்மல் ரியாக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம்னாக்க இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த சென்டர் இதுக்கு கீழே கிராவிட்டி இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நார்மல் இருக்கும். அப்ப இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்க இத R1 இங்க வந்து இருக்கு இல்லையா, இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இத நான் S1 ன்னு ரெண்டுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக வெர்டிகல் ஹரிசாண்டல். வேற என்ன ஆக்ட் ஆகுமா? இந்த லேடருடைய லென்த் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. நம்மளா சென்டர்ல இந்த வெயிட் ஆக்ட் ஆகிறதுனால ஈவனா பிரிச்சுக்கிறோம். இந்த பிபி நம்ம எடுத்துக்கிறோம். வேற என்ன புரிஞ்சா டேட்டாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்கன்னா இதுக்கு இருக்கிறத இந்த லைன் எடுத்து எழுதிடுங்க. லெட் ladder AB rest against a smooth wall.
at B at B அடுத்து ground at A வா இப்போ நம்ம அந்த டயகிராம்ல என்னென்னலாம் நோட் பண்ணோமோ அதை ஃபுல்லா தெரிய எழுதிடுவோம் கீழே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத எடுத்து எழுதிடுவோம் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எழுதிடுவோம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்கு மொத்தமா பார்க்கறப்ப ஏல இருந்து பாருங்க F1 இது என்ன ஃபிரிக்ஷனா ஃபிரிக்ஷன் F1 எதுல ஆக்ட் ஆகுது அட் A வா F1 ஆக்ட் அட் A வேற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கா இது ஒண்ணு இங்க இருக்குல்ல அதுவும் வந்து அது நார்மலாக நார்மல் ஃபோர்ஸ் S1 at B வேற ஹரிசாண்டல் அவ்வளவுதான் நம்ம இதுல என்ன எடுத்துக்கிறோம்னா கிராஃப்ல எப்படி போடுவோம் இது பிளஸ் இங்க மைனஸ் இது பிளஸ் இங்க மைனஸ் அதே மாதிரி ட்ரீட் பண்ணிக்கங்க ரைட் சைடு போற ஃபோர்ஸ் வந்து பிளஸ் எடுத்துக்கங்க லெஃப்ட்ல போற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் இப்போ நம்ம இதுல எதை பிளஸ் ஆடுவோம் எதை மைனஸ் ஆடுவோம் இப்போ இங்க F1 வந்து மைனஸ் S1 பிளஸ் இதே மாதிரி தான் வெர்டிகல் அப்வர்ட்ஸ்ல போற ஃபோர்ஸ் வந்து பிளஸ் எடுத்துக்கங்க டவுன்வர்ட்ஸ்ல வர மைனஸ் எடுத்துக்கங்க நான் இங்க அடுத்த ஸ்டெப்ல வெர்டிகல் ஃபோர்ஸஸ் vertical forces now R1 in a normal reaction R1 acts at A இது vertically upwards so it plus அடுத்து 2W 2Wங்கிறது எதுடைய weight அந்த weight of the boy அது இது weight of boy 2W இதுல act at A இது downwards இருக்கா மைனஸ் அப்புறம் W weight of the ladder அது எழுதிருங்க weight of the ladder W act as A இங்க இருக்குப்பா இந்த பாயிண்ட் C இது மைனஸ் டயகிராம்ல இருக்க எல்லாமே போட்டோமா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க அது சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம்னா சமேஷன் Fx = 0 இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஃபுல்லா ஹரிசாண்டல் என்ன இருக்கு S1 minus F1 equal to 0 அவ்வளவுதான் முடிஞ்சு வேற இருக்கா அடுத்து vertical forceங்கற அப்வர்ட்ஸ் ராக்கெட்ல நம்ம வந்து பிளஸ் மைனஸ் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் என்ன R1 minus W minus W minus 3W வேற என்ன இருக்கா ஆக்சுவலா இங்க இந்த FB வரும் ஃபிரிக்ஷன் இது ஸ்மூத் சர்ஃபேஸ்ங்கிறதுனால இந்த FB உடைய வேல்யூ 0 ரஃப் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் ஃபிரிக்ஷன் வேல்யூ இருக்கும் நம்ம இங்க ஆக்சுவலா +FB போடணும் இதுடைய வேல்யூ 0 சோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா R1 3W
வெர்டிகல் ஹாரிசான்டல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. தீட்டா பத்தி சொல்லவே இல்லையே. இதை ஒரு லைன் எழுதிருக்கு. நீங்க எழுதணும் இல்லையா? லெட்டுக்கு கீழே லெட் தீட்டா பி த இன்க்ளைனேஷன் பிட்வீன் எது இருக்கும்? ரஃப் சர்ஃபேஸ்க்கும் லேடருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த தீட்டா. ஸ்மூத் சர்ஃபேஸ்னு சில டைம் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம இங்கே போயிடணும். இந்த வாலுக்கும் லேடருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள்னாக்க இங்கே, ரஃப் சர்ஃபேஸ்னா இங்கே. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. தீட்டா பி த இன்க்ளைனேஷன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ரஃப் சர்ஃபேஸ். இந்த தீட்டா பத்தி சொல்லியிருந்தா சொல்லியாச்சு. மற்ற எல்லாமே ஃபோர்ஸஸ் பத்தி ஃபுல்லாக சொல்லிட்டோம். ஹாரிசான்டல் ஃபோர்ஸ், வெர்டிகல் ஃபோர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து மொமெண்ட்டை பற்றி சொல்லணுமா? மொமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ் எடுப்போம். இப்போ இங்க மொமெண்ட் அபவுட் ஏ பார்ப்போம். Moment about B, sorry, moment amount B about B. Moment about B நாக்க நம்ம என்ன செய்யணும்? B ல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அதை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க. A ல இருந்து மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னால இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். இது நார்மலா நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த AD டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இது தீட்டா, AD இருக்கு, A cos theta. cos theta னாக்க cos theta is equal to என்ன வரும்? AD is equal to A cos theta. A cos theta. அடுத்து sin theta. நான் இத A cos theta. A cos theta. அடுத்து O OA ஃபைல் பண்ணுவோம். இதுவும் கிரவுண்ட் தானே? அதுவும் வரும். அப்ப 2A cos theta வந்துரும். ஏன்னா இது ஒரு A cos theta. OA is equal to 2A cos theta. இந்த டிஸ்டன்ஸ் வேணும். OB ஃபைல். OB 2A sin theta. 2A sin theta. 2A sin theta. ஆக்சுவலா sin theta வேல்யூ கால்குலேட் பண்ணனும். sin theta is equal to என்ன வரும்? sin theta is equal to CD equal to DCR. OB sir. OB divided by 2A ன்னு வரும். So OB is equal to 2A sin theta. இந்த மூணை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். எங்கெல்லாம் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுல ஃபுல்லா cos theta, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அப்பியர் ஆகிற இடத்துல sin theta. OA பாருங்க, OA ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், OA is equal to A cos theta. AD, இந்த AD வந்து A cos theta. OB 2A sin theta. இப்போ மொமெண்ட் அபவுட் B பார்ப்போம். B னா சொல்லியாச்சு. B ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவோம். A ல இருக்கிறது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் A ல என்ன இருக்கு? R1. இப்போ R1 வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்குங்கறத பாத்துக்கங்க. நம்ம யூனிஃபார்மா ஒரே இத ஃபாலோ பண்ணிக்கணும். கிராஃப்ல என்ன இருக்கோ அதே. பிளஸ் R1 plus இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன்? இது வந்து 2A cos cos theta. theta. இது வந்து 2A sin theta. சரி. இப்போ R1 என்ன வரும்? R1 into 2A cos theta. நீங்க தான்
ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது பாருங்க. R1 இருக்கு. R1 அது 2a sin theta. இதையும் பாருங்க. அடுத்து இதையும் அதையும் பாருங்க. சரியா? இப்போ என்ன R1 R1ல இருந்து இங்க பார்த்தோம்னா 2a cos cos theta அடுத்து மைனஸ் வருதா? மைனஸ் இத போடுறவா? போடுங்க சார். 2w போடுங்க. 2a cos theta ன்னு வருது. 2a cos cos theta. அடுத்து மைனஸ் w மைனஸ் w minus w a cos theta. a cos theta. அடுத்து f1 இங்கிட்டு போறதா மைனஸ் f1 2a sin theta. sin theta. இந்த R1 னா full horizontal distance எடுத்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி 2w இந்த பாயிண்ட்ல வந்தா full distance. R1 full distance போடணும்னா 2a cos theta. 2w க்கும் full distance 2a cos theta. இந்த w இங்க வந்துருது அதனால a cos theta. இந்த -f1 இந்த a ல தான் இருக்கு. இதுல இருந்து ஆக்ட் ஆகுது. அதனால இந்த டைரக்ஷன் இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா எடுத்துரும். சோ என்னது 2a sin theta. R1 வேல்யூ நமக்கு தெரியும். 3w 3w இப்போ a cos theta டிவைட் பண்ணு. இத ஃபுல்லா அப்படியே a cos theta வால டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிட்டோம்னா 3w இது 6w வருது. 6w minus 2w 4w minus 4w 4w minus w ஆகுது. minus f1 இது அப்படியே tan area cancel ஆயிடும். 2 tan theta ஆகுது. 2 tan theta. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்வோம். இப்போ இங்க w மட்டும் இருக்கு. 2f1 tan theta tan theta இது w மட்டும் இருக்கு. இது சிம்பிளைஸ் f1 w by 2 tan theta இது f1 f1 இப்போ அடுத்து திரும்ப மொமெண்ட் அபௌட் b ஏ பார்க்கணும். மொமெண்ட் அபௌட் a a பார்க்கும்போது அந்த ஒரு யூஸ் இல்ல. இங்க fp வரும். fp உடைய லெவல் 0 Zero. நம்ம ஃபிக்ஷனை தான் கம்பேர் பண்ண போறோம். அதனால நம்ம F2. என்ன பண்றோம்னா மொமெண்ட் அபௌட் a பார்க்கிறது இல்ல. b ரீசன் இதுதான். திரும்பவும் நம்ம மொமெண்ட் அபௌட் b தான் பார்க்க போறோம். அது என்ன சேஞ்ச் வருதுன்னா இந்த 2w இங்க இருக்காது. இங்க. மத்த எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. f1 போல நம்ம f1 போல இருக்கு. இந்த f1 னா f2 ன்னு r2 அங்க எப்படி நம்ம ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஃபுல்லா ஆட் பண்ணோமோ வெர்டிகல் அதே ப்ரொசீஜர் ஹரிசாண்டல்னாக்க அதே தான் வரப்போகுது. S1 f2 f2 சம்மேஷன் fx ன்னு போடுவோமா? அத ஆமா சார் equal to 0 0 s1 minus f2 is equal to 0 s1 is equal to f2 vertical force fy fy vertical force னா r2 r2 minus w minus 2w minus 2w ஆமா இந்த எப்படி வரும்? அது 0 அது 0 னால நம்ம விட்டுற போறோம். சோ r2 is equal to இங்க 3w வரும். 3w r1 அங்க 3w வந்து இதுல r2 அதே 3w. 3w இப்போ மொமெண்ட் அபௌட் b சொல்லுங்க. r2 இந்த டிஸ்டன்ஸ் r2 r என்ன பண்ணுவோம்? r2 2a r2 2a cos theta cos theta
theta. வேற ஏதாவது ஃபோர்ஸ் வருதா? இல்ல. இல்ல. அதனால என்ன பண்றேன்? அடுத்து இந்த W முடிச்சு. மைனஸ் Vertically downwards Minus minus W. W. A cos theta. அடுத்து minus 2a sin theta. minus ஆமா சார் Minus two. ஆரம்பம் கீழ சார் F2 சொல்றோம். F2 சொல்றோம். F2 minus minus F2. F2 2a sin theta. 2a sin theta. sin theta. வேற ஏதாவது இருக்கா? அதான் சூட்டபிள். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். equal to 0 இந்த த்ரீ அதே மாதிரி 2a இதுலயே அதே மாதிரி அதே மாதிரி a cos theta வால டிவைட் divide பண்ணுவோம். பண்ணுவோம். R2 வேல்யூ என்னது? 3W. இப்ப ஏதாவது போஸ்ட் 6W. மிஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. இதுல இந்த 2W இங்க இருக்கு, இத பத்தி எதுவும் சொல்லலையா? இல்ல சார் அவ்வளவுதான் சார் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா நம்ம ட்ரீட் பண்றது வந்து A ல ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸ் மாட்டோம். இப்போ நான் A cos theta வால டிவைட் பண்ணிடுறேன். R2 வேல்யூ வந்து இது 3W. அது tan tan 6 ஆயிடும். theta வா? tan theta. R2 அங்க 3W. 6W சார். 6W minus W minus இது equal ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவோம். equal to F2 tan theta. tan theta. 5W 5W. equal to 2F2 tan theta. Tan theta. F2 மட்டும் F2 மட்டும் வச்சுட்டு 5W by F2 is equal to 5W by 2 tan theta. F1 என்ன வந்துச்சு நமக்கு? W by 2 tan theta. F2 is equal to 5W by 2 tan theta. So அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? 5 times as great. Top of Top of the left that is 5 times 5 times as great as when at the bottom. Bottom. டாப்புக்கும் பாட்டத்துக்கும் உள்ள வேரியேஷன் வந்து 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கோம். That's the proof.